ஓம் சரவண பவ. ஆம், நான் பார்த்தீங்கன்னா, இப்போ வேல்மாறல் புக்கு வந்து ஒரு 10 பேருக்கு இலவசமாக கொடுக்கலான்னு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். வேல்மாறல், பகை கடிதல், குமாரஸ்தவம், முருகன் போற்றி வழிபாடு, சத்ரு சங்கர வேல் பதிகம். புக்கு இப்படி தாங்க இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்மாறல் இன்ட்ரொடக்ஷன் இது இருக்கும். விநாயகர் துதி, சிவனேய வெண்பா, வேல்மாறல் மகாமந்திர பாமாலை வந்து எப்படி உருவாச்சுன்றது ஒரு கதையாக இருக்கும். அதோட சேர்த்து பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச வேல்மாறலுங்க. வேல்மாறல் பார்த்தீங்கன்னா 64 அடிகள் கொண்டு இருக்கும். லாஸ்ட் இதோட முடிஞ்சிடும். அடுத்து முருகன் துதி, பகை கடிதல். முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்களா, அதே தான். முருகன் போற்றி வழிபாடு இருக்குங்க. திருப்புகள் இது இருக்கும் பாருங்க. கற்பூர ஹாரதி, இவ்வளோதாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 பேஜ் இருக்கும். இது எழுதியிருக்குன்னு பார்க்காதீங்க. இது எனக்கு பிடிச்ச பாட்டுனால நான் வந்து முருகன் புக்கில் எழுதி வச்சுருக்கேன். இப்படி தாங்க இருக்கும் முருகன் புக்கு இது. இதை நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்லேயும் என் கூட தான் இருப்பார். என்னோட வேலை பார்க்குற இடத்துலையும் இருப்பார். நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணையில் இருப்பார். என் முருகன் வந்து என் கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்காம, மக்கள் மனசில் எல்லாரு கூடயும் முருகன் வந்து இருக்கணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க சாமின்றது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. நானும் கற்பனை சாமி கும்பிட்றவ தான். ஆனால் இருந்தாலும் அதை தாண்டி எனக்கு என் அப்பா என் கூட இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. என் அப்பா என் கூட தான் இருக்கார். ஆனால் இருந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. ஒரு வரி கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் முருகனை வணங்க வணங்க உங்களை கஷ்டப்படுத்துவார். அது ஏன் அப்படின்னா, முருகன் கஷ்டப்படுத்துவார் ஆனால் சோதிக்க மாட்டார்ன்ற ஒரு வரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு உதாரணமே நான் தான். எனக்கு முருகன் ரொம்ப இன்ன வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்குறாரு. நான் சொல்கிறத விட இவர்கிட்ட சொன்னது தான், பரவாயில்ல எவ்வளோ வேணால் கொடுங்க, நான் தாங்கிக்கிறேன். வா பிறந்ததுலேருந்து இந்த செகண்ட் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் கொடுக்குறதுன்னு மட்டும் எனக்கு கஷ்டம் கிடையாது. மற்றவங்க கஷ்டம் கொடுத்து என்னை விட்டுட்டு போகிறது வேற, நீங்கள் கஷ்டம் கொடுத்து என் கூட இருக்கிறது வேற. அவ்வளோதான் விஷயம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நான் 10 பேருக்கு இல்லை முடிஞ்சால் ஒரு 4-5 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுல இருக்கேன். இலவசமாக தான் கொடுக்கலான் இருக்கேன் முருக பக்தர்களுக்கு. அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முருகனை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அதில் யாருக்கு அவங்க அனுப்புகிற எஸ்எம்எஸ் யாரோட மனசில் ரொம்ப அட்ராக்டிவாக பதிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்களோ, கண்டிப்பாக அவங்கள நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். முருகன் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.